எல்லோருக்கும் வணக்கம். 30 லட்சம் ரூபாயை ஒரே ஷேர்ல போடுறதுக்கு யாருக்கு மன தைரியம் வரும்னா ரொம்ப சில பேருக்கு தான் மன தைரியம் வரும். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து 30 லட்சம் ரூபாயை ஒரே ஷேர்ல போட்டு டபுள் ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா கடைசியில 10% இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. 30 லட்சம் ரூபாய் கொண்டே ஒரே ஷேர்ல போடுறதுனா யாருமே யோசிக்காம எல்லாம் போட மாட்டாங்க. நம்ம நண்பரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி தான் போறார். அதாவது ஏதாவது ஒரு ஷேர் பிரைஸ் வந்து அவங்களுடைய ஃபேர் பிரைஸ் வரும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு ஃபேர் பிரைஸ்னா பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா புக் வேல்யூவோட கம்மியா போயிடுச்சு, அல்லது இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அல்லது ஸ்டாக் பி எடுத்து பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பியோட ரொம்பவுமே குறைவா கிடக்கு, அல்லது பிஇஜி ரேஷியோ வந்து 1 விடவும் கம்மியா இருக்கு. அது போன்ற சில காரணிகளை வச்சு ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஃபேர் பிரைஸ்ல ட்ரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு ஷேர் வந்து ஃபேர் வேல்யூ வந்துடுச்சுன்னா உடனே டக்குன்னு பவுன்ஸ் ஆகி மேலே வந்துருவான் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அவன் காலகாலம் ஒரு 6 வருஷம் கூட எடுத்துக்கலாம், 1 வருஷம் எடுத்துக்கலாம், எது எப்படியோ அவரு தெரிஞ்சுதான் 30 லட்சம் ரூபாயை கொண்டே ஒரே ஷேர்ல போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அது ஒரு 10% 20% இறங்கும் பொழுது நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால தாங்க நான் இப்ப என்ன தெரியுங்களாங்க நினைச்சிட்டு இருக்கேன், ஒரு 1 கோடி அப்படின்றது என்னுடைய போர்ட்ஃபோலியோல சேர்ந்துருச்சுன்னா அதை மோஸ்ட்லி அப்படியே நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்கு திருப்பிடலான்னு பாக்குறேன். ஏற்கனவே நிஃப்டி இண்டெக்ஸ்லாம் நான் வந்து வாங்கி வித்திருந்த அனுபவம் அப்படின்றது இருக்கு. அதையவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கேஷ் செக்யூர்டு கால் ஆப்ஷன், அந்த மாதிரி கேஷ் செக்யூர்டு புட் ஆப்ஷன் அல்லது கவர்டு கால் அப்படின்ற ஒரு முக்கியம், அதாவது நம்மளுக்கு டிஃபென்சிவா இருக்கணும். ஒரு நிஃப்டி அப்படின்றது ஒன்று எடுக்கிறோம், கீழே இறங்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டா ஹெட்ஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு. சரி, மேல் நோக்கி போற மாதிரி இருந்தா உங்களுக்கு வெறும் ஒரு வருஷத்துக்கே சில நேரங்களில் நிஃப்டி 10% தான் 20% தான் ஏறும் அப்படின்னா, அப்ப 1 கோடிக்கு 10% ஏறிச்சுன்னா கூட போதுமே, 10 லட்சம் ரூபா ஆச்சு மேல் நோக்கி ஏறும் பொழுது, அல்லது கவர்டு கால் வச்சு பண்ணும் பொழுது அதுல ஒரு 10% ஒரு வருஷத்துக்கு சம்பாரிச்சு அதுல ஒரு 10 லட்சம் ரூபா ஆச்சு. ஸோ என்னுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, ஒன்ஸ் ஃபண்ட் சைஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதை ஒரே ஸ்டாக் தான் எடுத்தாகணும் அந்த சமயத்தில். அப்போ தான் நம்மளுக்கு அட்வான்டேஜ். அப்போ வந்து நான் நிஃப்டி 50 இண்டெக்ஸாக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கேன். இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கி அவன் ஏறிட்டா பரவாயில்ல, இறங்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் பயம் அப்படின்றது வரும். அப்போ போய் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், அடடா நம்ம ஏதாவது அப்படின்னா ஹெட்ஜிங் இருக்கக்கூடிய ஸ்டாக்காக போய் வாங்கியிருந்தோம்னாக்கா ஹெட்ஜிங் பண்ணுறக்காவது ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். ஒரு நண்பர் சொல்றாரு அவருடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ சூப்பரா போய்கிட்டு இருக்கு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோட அப்படின்றாரு. உண்மையிலேயே எனக்கு அந்த மாதிரி தாங்க நடக்கு. ஒரு ஹைஃபை போட்டுக்கிடுவோம், கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிறைய பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி நானே ஒரு 2 நாள் நல்லா லீவ்ல போய் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் ஒரு நண்பருடைய கமெண்ட்டை பார்க்கும்போது அந்த ஜாலி போயிடும். பிஜி இன்வெர்ட் 55 வரைக்கும் போகணும்லாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்றாங்க, நிஃப்டி கிராஷ் ஆகுனாங்க. இப்ப பிஜி இன்வெர்ட் ஏன் பிஜி இன்வெர்ட் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்குன்னு தெரியல. அந்த இண்டிகிரிட் அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து புக் வேல்யூவோட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன் சில பேர் இந்த பிஜி இன்வெர்ட் கீழே வரும் அப்படின்னா அதனுடைய புக் வேல்யூ மேட்ச் பண்றதுக்காக கீழே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பவர் கிரிட்னுடைய கரண்ட் புக் வேல்யூ அப்படின்றது 85 ரூபா, மேபி அதை மீட் அவுட் பண்றதுக்காக வருது அப்படின்றாங்க. சரி, அவங்களே பார்த்து ஏங்க அப்ப 85 அல்லது 55 போனா அடுத்தது என்னங்க ஆகுன்னா மேபி மேல் நோக்கி வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க நினைக்கிறேன். இந்த இந்தியா கிரிட் அதுவும் ஒரு இன்விட் தான். அவனுடைய புக் வேல்யூ அப்படின்றது பார்த்தோம்னா 67 ரூபா. இவன் இப்ப இருக்க ரேட் ஆனா 144 ரூபா. அப்ப இங்கிருந்து இவன்லாம் ஏன் கிராஷ் ஆக மாட்டேங்கிறான்? ஏன் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மட்டும் போட்டுச்சு கிராஷ் பண்ணி விடுறாங்கன்னு தெரியல. நண்பர்களே, சமீபத்தில் மியூச்சுவல் ஃபண்டுகளை பணத்தை டபுள் பண்ணி விட்டவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியோ பணம் போட்டிருந்தாங்க மியூச்சுவல் ஃபண்டில். ஆனால் இன்னும் எடுக்காமையே வச்சிருக்காங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்டில் பணம் டபுள் ஆயிருக்கும். ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டா, ரெனியூவபிள் எனர்ஜி ஓரியன்டா அல்லது ஸ்மால் கேப் மிட் கேப்ல எல்லாம் போட்டிருந்தா பணம் டபுள் ஆயிருக்கும். அப்படித்தான் ஒரு நண்பர் 25,000 ரூபாய் போட்டிருந்தாரு டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட்ல. இப்போ ஆல்மோஸ்ட் 50,000 ரூபாய் இருக்கு. ஸோ 25,000 ரூபாய் இப்போ 50,000க்கு ஒரு வருஷத்துல இதே வேகத்தில் ஒரு 4-5 வருஷம் ஓடிடுச்சுனாவே ரொம்ப அருமையா இருக்குமே. 25 to 50, 50 to 1, 1 to 2, 2 to 4, 4 to 8, 8 to 16 லட்சம் ரூபாய் அப்படின்றது அடுத்து ஒரு 6 வருஷத்துக்குள்ள மேபி வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் தான். அது என்ன ரேஸ் குதிரையா தொடர்ந்து ஏறிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நீ என்ன பண்றது, 3 வருஷம் ஏறி நம்மளுக்கு ஆசை காமிச்சிட்டா 2020 இருந்து. அப்ப ஒரு 2030 வரைக்கும் ஓடட்டுமே, த லாங்கஸ்ட் புல் ரன் அப்படி இருந்துட்டு போகட்டுமே. நம்ம ஏன் அதை வேண்டான்னு சொல்லணும்? கேட்டா கூட ரொம்ப பெருசா கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம பெருசா கேட்போம், கொடுக்காட்டி பரவாயில்ல.
PR சுந்தர் அவர்கள் வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில், அதாவது தமிழ்நாட்டு ஷேர் மார்க்கெட்டினுடைய வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆப்ஷன் ட்ரேடர். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு நண்பர் சொல்றாருன்னா, ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணாதான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர முடியும் அப்படின்னு சட்டம் போட வேண்டும் அப்படின்றாரு. அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். அவர் வந்து அனுபவசாலி, மேபி அவர் சொல்றதுல ஒரு நல்ல கருத்து அப்படின்றது இருக்கலாம். ஆனால் இந்த டெஸ்ட் பண்ணாதான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர முடியும்னா, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? நிறைய இருக்கு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ஸ்விங் ட்ரேடிங் இருக்கு, ஆப்ஷன்ஸ்ல ட்ரேடிங் இருக்கு, ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேடிங் இருக்கு. அப்ப நம்ம என்னதான் டெஸ்ட்டை பாஸ் பண்ணி உள்ள வந்தாலுமே இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ல எல்லாம் என்னதான் கரணம் அடிச்சாலும் இப்ப செபி என்ன சொல்லுதுன்னா 100க்கு 11 பேர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது இதுக்கு முந்தின கொடுத்த தகவல். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற தகவல் எடுத்து பார்த்தா ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. அதுலேயும் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர் தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் பெரிய கோடிக்கணக்கில் லாஸ் ஆயிருக்கு நம்மளுடைய இந்திய அளவில் ரீட்டைல் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் தராங்க. அப்போ நம்ம என்னதான் டெஸ்ட் பண்ணி பாஸ் பண்ணோம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ரொம்ப சூப்பராக ஜெயிச்சு வந்துடுவோம். அது மாதிரி ஈக்விட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் நம்ம ஜெயிச்சு வந்துடுவோம். ஆனால் என்னதான் டெஸ்ட் பாஸ் பண்ணி வந்தாலும் உருண்டு பிறண்டாலும் அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் கும்பா தான் ரீட்டைல் இன்வெஸ்டரில் பொறுத்த வரைக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. என்பதிலே சமீபத்தில் ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாம் உச்சத்தில் இருக்கு. ஆனால் பல ஸ்டாக்குகள் கீழே வீழ்ந்து கிடக்கு. அவன்லாம் திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்தானா ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்குன்னு அந்தந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க ரொம்ப எதிர்பார்த்து பாவம் காத்து கிடக்குறாங்க. அப்படி ஒரு ஷேர் தான் இந்த NMDC அப்படின்ற ஷேர். ஈவன் கீழே போகிற மாதிரி 2 days மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி கீழே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வர மாதிரி காட்டுறான். இவன் காட்டி மட்டும் அவனுடைய பழைய ஹையை வந்து தொட்டுட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 280 ரூபா வரணும், இப்போ 235 ரூபா இருக்கு. வந்துட்டு அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் வரும். ஷேர் மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய தலைகளே பாவம் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. இந்த சீமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாம் இறக்கம் என்றாலே என்ன அப்படின்றது தெரியாம 2023 அவன் பாட்டுக்கு ஓடி மேலே வந்தவன் தான். இப்போ வந்து அந்த ஷேர் இறங்கி கிடக்கு. ஒருவேளை அவன் கரண்ட் ரேட்ல இருந்து அவனுடைய பழைய ரேட் வந்துச்சுன்னா கூட ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ஏறி வரணும். வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அடுத்தது இந்த PTC அப்படின்ற ஷேர் வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டில் 2 குரூப்பாக இருக்கு. மேலே ஏறினவெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே போடுறான். ஆனால் சில பேர் மேலே ஏறிட்டு கொஞ்சம் தூரம் இறங்கிட்டு மறுபடியும் இவனுங்களோட சேர்ந்துக்கலாமா இல்லை மறுபடியும் திரும்பி மேலேயே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறது ஒரு குரூப்பாக இருக்கு. அந்த வகையில் இந்த PTC அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த ஷேரில் என்ன நியூஸ்னா தற்போது வரைக்கும் 2024 முக்கியமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லோ டு ஹை அப்படின்ற மாதிரியே ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், நம்ம கும்பா குட்டிகளோட சேர்த்து கீழே போயிடலாமா இல்லை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சிலேயே ஆடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த வகையில் தற்போது 240 ரூபா வரைக்கும் போன பங்கு மறுபடியும் ஒரு 200 ரூபா ரேஞ்சில் வந்து இருக்கு. இவன் இங்கிருந்து 240 போனாலும் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. அல்லது ஒரு 170 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 230 போனாலும் சந்தோஷம் தான். நண்பர்களே, இந்த அனுப்பம் ரசாயனம் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு நியூஸ்னா உங்களுக்கு சந்தோஷமே வராது, உங்களுக்கு பாதிப்பாக தான் இருக்கும். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படின்றது சமீபத்தில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஷேரினுடைய வீழ்ச்சி தீர்ந்து மேல் நோக்கி வருமா? நிறைய கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாம், ஒரு லக்ஷ்மி கெமிக்கல் ஆகட்டும், அது போன்ற நிறைய கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் மேல் நோக்கி ஏறி வந்துட்ட சமயத்தில் இந்த ஷேர் சமீபத்தில் 700 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் வந்தான். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மறுபடியும் அவனால் 2 days மூவிங் ஆவரேஜ் ஹையை தாண்டி போக முடியாமல் பாவம் இப்போ சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கு. அதனால் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் தயவுசெய்து இங்கிருந்து மேல் நோக்கி ஏறிடு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நண்பர்களே, சமீபத்தில் FIS அவங்களுடைய ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஷேர் ஏதாவது வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? FCL அப்படின்ற ஒரு ஷேரில் வந்து FIS ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த நியூஸை பார்ப்போம். ஃபினோடெக்ஸ் கெமிக்கல் அப்படின்றத அதனுடைய ஷேர் பிரைஸ், அதில் போய் நம்ம இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கீங்கள, சமீபத்தில் ரொம்ப குறைவான FIS ஹோல்டிங் இருந்தது. இப்போ ஜூலை மாதம் அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது டபக்குன்னு ஒரு 3% அவங்களுடைய ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு நப்பாசை வருது. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு நப்பாசை வருதுன்னா, ஓகே இவன் இப்போ வரைக்கும் ஹை லெவல்லே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ பழைய ஹையை தாண்டி ஒரு 500 ரூபாயெல்லாம் போவானா அப்படின்ற ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு என்பது ஷேர் மார்க்கெட்டில் வந்திருக்கு. நண்பர்களே, அதே மாதிரி ஏதாவது ஸ்டாக்ஸ் கீழே இறங்கி கிடக்கா, பேங்க் ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த யூகோ பேங்க், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் ஷேர்லாம் அவங்கள பார்க்கறதுக்கு ஏதோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் லம்பா சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனால் லம்பா மறுபடியும் நம்ம கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? ஸோ இந்த யூகோ பேங்க் இதுக்கு முன்னாடி 68-70 ரூபாயெல்லாம் வந்திருக்கான். இப்போ என்னடான்னா 48 ரூபாயில வந்திருக்கான். ஸோ மேல் நோக்கி வந்துன்னா ரொம்ப சந்தோஷம் கொடுப்பியே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க், இவனை பார்த்தாலும் ஏதாவது ஒரு லம்பா மேல் நோக்கி ஏறி கொடுப்பானா அப்படின்ற எதிர்பார்ப்பு கடந்த 2-3 மாசமாவே இருக்கு. 2-3 மாசமாவே உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா
அப்படின்ற மாதிரி தான் பாவம் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க நொந்து போய் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கறது நடக்கவே மாட்டேங்குது. ஸோ தற்போதைக்கு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் 2 மாசமா பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கு. இனி மேல் நோக்கி ஒரு 150 ரூபா வந்துன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை கீழே ஒரு 50 ரூபா அல்லது 30 ரூபா வந்துச்சுன்னா புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அட பாவி விஷம் 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 அப்படின்ற மாதிரி இந்த பிர்லா கார்ப் ஷேர்லாம் இப்போ தான் கொஞ்சம் பிக்கப் ஆனா. 1200 ரூபாயிலிருந்து 1350 ரூபா ஒரு ஷேருக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மேலே ஏறி வந்தான். அப்புறம் கடந்த 10 நாட்களாக மிகப்பெரிய ஃபால் ஆகி மறுபடியும் அவன் ஒரு சப்போர்ட் ரேஞ்சிலே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏசி அப்படின்ற ஷேரை பொறுத்த வரைக்கும் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இவனை மாதிரி ஒரு வெட்டுக்கிளி நான் பார்த்ததே இல்லை. அவன் பாட்டுக்கு மேலே கீழே பறந்துக்கிட்டே இருக்கான். ஸோ தற்சமயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ரேட்டில் வந்து விழுந்திருக்கான். இங்கிருந்து இன்னொரு 100 ரூபாய் இறங்க போறானா அல்லது ஒரு 200 ரூபாய் ஏற போறானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தினுடைய மனசும் எப்படி ப்ரிப்பரேஷனாக இருக்கணும்னா, திடீர்னு அந்த ஷேர் 40% இறங்கிட்டா என்ன பண்ணுறது? ஒரு உதாரணத்துக்கு இப்போ டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் நல்லா தான் இருந்தான். அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. சமீபத்தில் 3500 ரூபா இருந்தவன் ஒரு ஷேருக்கு 1700 ரூபாய் இறங்கி சமீபத்தில் ஜூன் மாதத்தில் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தானோ அந்த சப்போர்ட்டுக்கிட்டே இப்போ வந்து விழுந்திருக்கான். இனி மறுபடியும் இங்கிருந்து ஒரு 1500 ரூபா ஒரு ஷேருக்கு ஏற போறானா, இல்லை ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய்க்கு மேலே இறங்கி மறுபடியும் 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு கீழே போக போறானா அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த ஷேர் என்னைக்குமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்க ஒரே அட்டம்ப்டில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ யாராவது ஒருத்தர் இங்கே போய் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போ ஜெயிக்கிறது? இறங்குறக்கே இப்போ 2-3 மாதம் பண்ணிட்டான். இனி ஏறக்கு எத்தனை மாதம் பண்ண போறான்னு தெரியல. அல்லது ஏறாமையே போயிட்டான்னு என்ன பண்ணுறது, அல்லது கீழே இறங்கிட்டு ஏறினா என்ன பண்ணுறது அப்படின்னு பல்வேறு சினாரிகளை போட்டு வச்சு அப்போ ஒவ்வொரு சினாரியாவுக்கு பணம் தேவையா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வரும்பொழுதே பணம் போடுறதுக்கு முன்னாடியே 40% இறங்கிட்டு என்ன பண்ணுறது, 80% இறங்கிட்டு என்ன பண்ணுறது, அந்த கேள்விக்கு என்ன பதில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி இருந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும் இந்த ஷேர் மார்க்கெட் வாழ்க்கையில். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.